சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டார், முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார், மக்களால் இல்லை. 21 ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு 26 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்றைக்கு 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று வரை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய எங்களை போன்ற முன்னணி தலைவர்களாலும் கழக உறுப்பினர்களாலும் அன்றைய தேவைக்கு அன்றைய சூழ்நிலைக்கு வலிமையான தலைமை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவரை அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு கொண்டால் வைத்துக் கொள்ளலாம். அப்போ 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருக்கு எடப்பாடிக்கு என்ன உள்குத்தோ தெரியல. 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்திலே அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தொகுதியிலே சேலத்திலே ஏன் தோல்வி அடைந்தார்? அவருடைய சொந்த பூத்திலேயே இரட்டைலைக்கு கம்மியான வாக்கு பெறப்பட்டது. அப்போ அவருக்கு அவர் சொந்த ஊரில் அவர் குடியிருக்கிற ஊர்லேயே அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? ஆனால் ஒன்றும் போதே தரந்தாழ்ந்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, கூட்டணி அமைப்பு, இதனால் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் மற்ற தொகுதியிலே தோல்விக்கு விழுப்புரத்திலே நான், திண்டுக்கல்லிலே அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், இன்னும் கேட்டால் நத்தம் விஸ்வநாதன் பொறுப்பேற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேமாதிரி தர்மபுரி தொகுதியிலே சொல்லுகிறார் அன்பழகன் காரணம் என்று. 5 தொகுதியிலே 4 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 3 வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனக்கு 6 தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 6 தொகுதி, 6ல் 3 வெற்றி பெற்றிருக்கிறோம். 1 அண்ணா, நான் 1, 2 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டிவனம் தொகுதியில் 700 ஓட்டில் தோல்வி அடைந்திருக்கிறோம். அது வெற்றி இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்கிறார். வெற்றி பெற்றால் 47 தொகுதிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தோல்வி அடைந்தால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார்களே, கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார்? அவரே வெற்றி பெற்றாரா? அப்ப KP முனிசாமி தான் காரணமா? சொல்லுங்க. தென் மாவட்டத்திலே முழுக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இதில் வெற்றி பெற்றது எத்தனை? கன்னியாகுமரி 1,
அம்மா சமுத்திரம் 2, சங்கரன் கோயில் 1, 3 தான். எத்தனை மாவட்டத்திலே? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 7 மாவட்டத்திலே வெற்றி பெற்ற தொகுதிகள் 3. அப்ப அங்க செல்வாக்கு இல்லையா? தென் மாவட்டத்திலே செல்வாக்கு இல்லையா? அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதிகள். மொத்தம் 37 வெற்றி பெற்றது 2 தொகுதி, மதுராந்தகம், செய்யூர் தொகுதி. மீதி 35 தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. திருத்தணி அரி 3. சென்னையிலே சுத்தமாக தொடச்சி எறியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கு யார் காரணம்? டெல்டா மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர். இதில் எத்தனை ஜெயிச்சிங்க? ஓஎஸ் மணி ஜெயிச்சிருக்கிறார், காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், இதில் காமராஜர் இன்னொரு காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார், கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். 4 தான். திருச்சியில் சுத்தமாக திருச்சியில் இவங்க திருமதி லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டெல்டாவில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 0, டெல்டா மாவட்டத்தில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. வெற்றி பெற்றது எங்க? வட மாவட்டம். வட மாவட்டத்திலே 34 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. வட மாவட்டத்தில் எது? கடலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், கிருஷ்ணகிரி. இதுதான். இது என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியால் 34 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார், நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 34 கழிச்சா மீதி 13 தொகுதி தான். இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு தவறான தகவலை, வெற்றி பெற்றால் அது என்னால் வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தால் கட்சி நிர்வாகியால் தோல்வி அடைந்தது பழியை தூக்கி போடுகிற இப்படிப்பட்ட தலைவரை இந்தியாவில் எந்த கட்சியிலேயே பார்த்துருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும், தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன்? ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லலை, நாங்கள் ராஜினாமா கோரிக்கையே வைக்கல, நீங்கள் தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்கிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில் நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியில் இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். வேற எது? அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்று சொல்கிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். நீங்க இப்போ போனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பரதனை போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய திரு தொல்துமாரமனை கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் கேளுங்க, முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை போய் சொல்லுங்க, ஏன் RS பாரதி போய் கேளுங்க. நாங்களாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்களாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுகிற அளவுக்கு உருவாக்கிச்சு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று சொன்னேன். ஆமாம் சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன்னு. ஏன் சொன்னேன்? எப்போ சொன்னேன்? எந்த நேரத்தில் சொன்னேன்? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை உங்கள் வீட்டில் கூட்டினீர்கள். கூட்டி என்ன சொன்னீங்க? திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை.
அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சொன்னபோது அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக ஆதரவோடு நீங்கள் முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குவதில் என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதில் மறுக்கலையே, இன்னைக்கும் சொல்கிறேன். நான் சொன்னேன், உண்மைதான். எப்போ சொன்னேன்? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னார். சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்போ தான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தாவேகா திமுகவை எதிர்த்து அரசு செய்கிறது, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இருவருமே ஒரே கொள்கையில் இருக்கிறோம், ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொன்னேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க திமுகவோடு முதலமைச்சர் ஆகின்ற போது திமுக எதிர்ப்பு இருக்கிற தாவேகா ஆதரிப்பதில் என்ன தவறு என்று சொன்னோம். இதுதான் நடந்தது. இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் திமுகவை கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்றார். எத்தனை மாசம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்குறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே ஃபோன் வருது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களே, அண்ணே 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 அவர் சொல்றார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்லை சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்லை லைவ்ல வேற போடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்க வைக்கவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்க சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லல? ஏன் சொல்லல? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். சொல்றார், இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும்.